நீங்க எப்படி இந்த குருத்துவத்தை பார்க்குறீங்க? நீங்க எப்படி சாமியாரை பார்க்குறீங்க? இப்ப நீங்க சிந்திக்கணும். நான் இந்த சொன்ன இந்த 4 செய்திகளின் அடிப்படையில் நீங்க குருத்துவத்தை பார்க்குறீங்களா? ஒரு குருவானவர் இயேசுவினுடைய மறுபிறப்பு, இயேசுவினுடைய பதிலால் கடவுளிடம் எங்களை கூட்டி சேர்ப்பவர், எங்களுக்காக பரிந்து பேசுபவர். ஒரு குருவானவர் யார் என்றால் நற்கருணையை மேலிருந்து இயேசுநாத மேலிருந்து கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்தவர். இந்த குருவானவர் யார் என்றால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். இந்த பார்வை உங்ககிட்ட இருக்குதா? நான் மறுபடியும் இப்ப இந்த பார்வைக்கு கேட்கும் பொழுது சொல்றேன், சாமி மாதிரி செய்யறத வச்சு நீங்க தீர்ப்பிடாதீங்க ப்ளீஸ். அது எங்க பிரச்சனை, அது உங்க பிரச்சனை இல்லை. நீங்க அந்த குருவானவர் எப்படி இருந்தாலும் இந்த பார்வையோடு. என்கிட்ட ஒரு சில பேர் கேட்பாங்க, ஃபாதர் நான் குருஸ்புரத்தில் இருக்கும்போது, நீங்க காலில் பூச வைக்கிறீங்களா சாயங்காலம் பூச வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. நான் எதுக்குன்னு கேட்பேன், நீங்க உங்க பூசையை பார்க்க வரலாம் ஃபாதர். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அழுத்தமா சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? எந்த சாமியார் வைத்தாலும் அங்கு நடைபெறுவது கல்வாரி பலிதான். அவர் மோசமான சாமியாராக இந்த உலகத்தின் பார்வையில் உங்களுடைய பார்வையில் இருந்தாலும் அவர் நடத்துவது என்னமோ கல்வாரி பலிதான். புனித பியோ வந்து நடத்தினாலும் அது கல்வாரி பலிதான். மோசமான சாமியார் என்று பட்டம் தரக்கூடியவர்கள் சொன்னாலும் அது கல்வாரி பலிதான். எந்த சாமியார் வச்சாலும் பூசதான், திருவிருந்து தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பொதுவான பெரும்பாலான ஒரு கருத்து தான். நீங்க எப்படி எங்களை பாக்குறீங்க அப்படின்னா, பல நேரங்கள்ல ஃபாதர் கோயில பூச வைக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க ஃபாதர், அதுக்கு தானே வந்தீங்க. நான் சொல்ல, நாங்க பூசாரி கிடையாது, மணி ஆட்டுறதுக்கு இங்க வரல. எந்த சாமியாரும் மணி ஆட்டுறதுக்கு இங்க வரல. வந்துட்டு பூசையை வச்சுட்டு நல்லா பாட்டு பாடுங்க, நல்ல திருவிழாவை நல்லா கொண்டாடுங்க, அந்த அர்ச்சிக்கும் பணியை மட்டும் நாங்கள் இங்கு வரவில்லை. நம்ம அழுத்தமா பதிவு செய்யறேன், நாங்க அதுக்காக இங்க வரல. அந்த வேலையை செய்ய மட்டும் நாங்க வரல. ஆனா நீங்க எங்களை எதுக்கு பாக்குறீங்க? உங்களுக்கு எதுக்கு ஃபாதர் இந்த வேண்டாத வேலை? அண்மையில நான் ஒரு ஃபாதரோட கீழே வைப்பார் பிரசங்கத்துக்காக நான் போறேன், ஃபாதர் என் கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நாங்க 2 பேரும் போயிட்டு இருந்தோம். அவங்க ஊரில் பங்குல நடக்கிற ஒரு சில இந்த இல்லீகல் மேரேஜ், ஒரு பெண்ணுக்கு 2 ஆண் 2 கணவர், இல்லை என்றால் ஒரு கணவனுக்கு 2 மனைவி, இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழக்கூடிய ஒரு பெண் வந்திருக்கிறாங்க. அப்ப அவ சொல்லுங்க, இல்ல உங்க பேரை நான் குடும்ப கையில இருந்து எடுக்க போறேன், அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன, ஃபாதர் நான் பூசைக்கு ஒழுங்கா வரேனா, அன்பியத்துக்கு ஒழுங்கா வரேனா, கோயில்ல காணிக்கைய போட்டனா போடலையா, அதை மட்டும் பாருங்க ஃபாதர். எங்க வாழ்க்கையை நீங்க ஏன் ஃபாதர் பாக்குறீங்க? அது உங்க வேலை கிடையாது ஃபாதர். அந்த அம்மாவுக்கு என்ன பார்வைனா, சாமியாருக்கு கோயில்ல திருப்பலி நிறைவேற்ற வேலை மட்டும்தான், பூசாரி வேலை மட்டும்தான். இல்ல அன்பு மக்களே, எங்களுடைய வேலை இது மட்டும் கிடையாது. நான் தெளிவாக சொன்னேன், எங்களுடைய பணி அர்ச்சிக்கு பணி மட்டுமல்ல, போதிக்கும் பணி. தவறு நடக்கும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு இதை சொல்லுன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதை நாங்கள் சொல்லித்தான் ஆகணும். அதுக்குதான் வந்திருக்கிறோம். எனவே இறை வார்த்தை பணியை செய்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த மக்கள் தவறான வழியில் செல்வார்கள் என்றால் அவர்களை சரியான பாதையில் வழி நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் செஞ்சுதான் தீருவோம். உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், நீங்க தப்பு செய்கிற பொழுது, உங்களுக்கு விருப்பமான பாதையில் நீங்கள் செல்கிற பொழுது, இது தவறு என்று சொல்கிற பொழுது அது உங்களுக்கு கசக்கலாம். அதுக்காக விட்டுட்டுலாம் போயிட முடியாது. நீ எங்களை பார்த்துட்டு இந்த வேலைலாம் உங்க இல்ல வேலை இல்ல ஃபாதர், இதுக்கு வரல நாங்க சாமியாரா. அர்ச்சிக்கும் பணியையும் செய்ய வேண்டும், இறைவார்க்கு உரைக்கக்கூடிய பணியையும் செய்ய வேண்டும், வழி நடத்தக்கூடிய பணியையும் செய்ய வேண்டும். அது உண்டு. ஆனால் அன்பு மக்களே, பல நேரங்களில் நாம் இந்த பார்வையில் குருக்களை பார்ப்பது இல்லை. உங்ககிட்ட இருந்து ஒரு 4 சோதனை எங்களுக்கு வர்றதா நான் பார்க்கிறேன். ரைட்? எங்களை 4 வகையில சோதிப்பீங்க நீங்க. இந்த குருத்துவத்தை களங்கம் உள்ளதாக மாற்றுவதற்கு இந்த 4 அம்புகள் உங்களிடமிருந்து எங்களை நோக்கி வருகிறது. நான் அதை உங்கள்கிட்ட பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு குருத்துவத்தை முதல் விஷயம் மகிமையானதா பாருங்க, குருக்களை மறு கிறிஸ்துவா பாருங்க,
தயவு செய்து சாமிமாருக்கு இந்த சோதனைகளை கொடுத்து விடாதீர்கள். 4 சோதனை. நீங்க நினைக்கிற சோதனை எல்லாம் கிடையாது. பல பேர் பல சோதனையை இப்ப கற்பனை பண்ணுவீங்க. அந்த சோதனை எல்லாம் சோதனையே கிடையாது. அதை விட மோசமான 4 சோதனை இருக்கு. முதல் சோதனை வளைந்து கொடுப்பதற்கான சோதனை. நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏத்தாற்போல் இந்த சாமியார் வளைஞ்சு கொடுக்கணும். நீங்க ஒரு தேவை, தப்பான ஒரு தேவையை கொண்டு வந்து நிப்பீங்க. அது உங்களுக்கு தேவையா இருக்கும். ஆனால் சட்டப்படி, பொது சட்டப்படி அது தவறாக இருக்கும். அதை செய்ய முடியாது. ஆனா நீங்க வந்து நிப்பீங்க. ஃபாதர் எப்படியாவது செஞ்சு கொடுத்துருங்க ஃபாதர். உங்களுக்காக வளைந்து கொடுப்பதற்காக குருக்கள் இங்கு இல்லை. நான் வளைந்து கொடுக்கலன்னா உடனே இந்த சாமியார் மோசம், முசுடு, இவன் உருப்பட மாட்டான். நாங்கள் வளைந்து கொடுக்கணும். வளைந்து கொடுப்பதற்கான சோதனையை தயவு செய்து குருக்களுக்கு கொடுக்காதீங்க. அதனாலதான் இன்னைக்கு பல குருக்கள் உங்களுக்கு வளைந்து கொடுத்து எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த அநியாயத்தெல்லாம் பங்குகளையும் ஆலயங்களையும் திருவிழாக்களையும் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில ஊர்கள்ல இந்த திருமணத்துல அடிக்கிறான் பாருங்க கொட்டு, ஒரு கொட்டு. ஏன்னா கேரளாவில இருந்து இறக்கி அடிக்கிறான் பாருங்க. சப்பரத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டு போறாங்கன்னா என்ன காரணம்? நீங்க விரும்பிட்டீங்க. மக்களுக்காக வளைந்து கொடுக்கிறது முடியாது. அது என்னுடைய கிறிஸ்தவ இலக்கிற்கு எதிராக இருக்கும் என்றால் அதை என்னால செய்ய முடியாது. வளைந்து கொடுப்பதற்கான சோதனைக்குள்ளாக தயவு செய்து குருக்களை கொண்டு வராதீர்கள். இரண்டாவது, இன்னைக்கு எல்லா சாமிமாருக்கும் அடுத்த சோதனை என்ன தெரியுமா? இந்த பங்கு விட்டு போகும்போது நல்ல பெயரை வாங்கிட்டு போயிடணும். ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். நான் அப்படிதான் நினைப்பேனா? இந்த நல்ல பேரை வாங்கி நாங்க என்ன செய்ய போறோம்? நீங்க அப்படிதான் பேசுறீங்க. யாரும் நல்ல சாமியாருங்கிறீங்க. அதனாலதான் எல்லா சாமியாரும் அந்த நல்ல பேரை வாங்குறதுக்காக இன்னைக்கு மெனக்கிடுறாங்க, டிராமா பண்றாங்க. எவன் ஒருவன் ஆலயம் கட்டுகிறானோ, எவன் ஒருவன் இப்படி கட்டடம் கட்டுகிறானோ, இல்லைன்னா கொடிமரம் வைக்கிறானோ, வழிபாடுகளை பெருக்கி கொண்டே போகிறாரோ, திருவிழாவை ஜாம் ஜாம்னு கொண்டாடிட்டாரு. நான் ஒரு பங்குல இருந்துட்டு மாறி வந்தேன். அப்ப என்கிட்ட சொன்ன விஷயம், ஃபாதர் நீங்க நல்லா தான் இருந்தீங்க, ஆனா உங்களுக்கு அப்புறம் வந்த ஃபாதர் திருவிழாவை சூப்பரா கொண்டாடினார் ஃபாதர். நல்ல பெயர். சாமிமார் அதுக்கு வரல, நற்பெயர் வாங்குவதற்காக நாங்க வரல. நீங்க நல்ல சாமியார் நல்ல சாமியார்னு நீங்க யார சொல்றீங்க அப்படிங்கறத தயவு செய்து ஜட்ஜ் பண்ணுங்க. கட்டடம் கட்டினவரையா, மக்களை கட்டி எழுப்பியவரையா? மக்களை கட்டி எழுப்புறவர் தான் நல்ல சாமியார். பாவ சங்கீத தொட்டில வந்து அமர்ந்திருப்பவர் தான் நல்ல சாமியார். உங்களுக்கு ஏற்றார் போல நடிக்கிறவர் அல்ல. உங்க வீட்டுல திருவிழானா வந்து நிப்பார். உங்க வீட்டுல செங்கல் எடுத்து வைக்கிறீங்கன்னா வந்து நிப்பார். அவர் நல்ல சாமியாரா? இல்ல. மக்களை எவர் வழி நடத்துகிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த குருவானவர் என்றால் இந்த நற்பெயர் எடுப்பதற்கான சோதனையை தயவு செய்து குருக்களுக்கு கொடுக்காதீங்க. நீங்க நல்ல சாமியார் நல்ல சாமியார்னு சொல்கிற பொழுது மக்களை யார் உருவாக்கினாரோ அந்த குருக்களை பார்த்துட்டு நல்ல சாமியார்னு சொல்லுங்க. குருக்கள் மாறுவார்கள். இது இரண்டாவது சோதனை. மூன்றாவது சோதனை அதிகாரத்தை பெறுவதற்கான சோதனை. எல்லா சாமிமாரும் குருப்பிசம் எல்லா அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், நண்பர்கள் அடிப்படையில், ஊரின் அடிப்படையில் இன்னைக்கு குழுவா இன்னைக்கு எதுக்கு இருக்கிறாங்கன்னா அதிகாரத்தை எப்படியாவது பெற்றுக்கணும். ஏன்னா உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, உங்களுடைய திருவிழாவுக்கு நீங்க யாரை கூப்பிடுவீங்க அப்படின்னா அதிகாரத்தில் இருப்பவர்களை தான். அவரு பெரிய பங்குக்கு போயிட்டாரு, இவர் சின்ன பங்குக்கு போயிட்டாரு, அவரு ப்ரொக்ரேட்டர் ஆயிட்டாரு, நான் இல்ல என்னையே சொல்றேன், இவர் ரெக்டர் ஆயிட்டாரு. அதிகாரத்திற்காக நாங்கள் குருக்களாகவில்லை. இந்த அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக நீங்க குருக்களிடையே போட்டி இருக்குதுன்னா அது அவங்க பிரச்சனை மட்டும் இல்ல, உங்க பிரச்சனை. அன்பு மக்களே, நீங்க அதிகாரத்துல இருக்கிறவங்களை தான் தூக்கி பிடிக்கிறீங்க, தாங்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குருக்கள் எதை தான் தேடுவாங்க? அதிகாரத்தை தான் தேடுவார்கள். எனவே அதிகாரத்தை பெறுவதற்கான சோதனைக்குள்ளாகவும் இந்த குருக்களை நீங்கள் வீழ்த்தி விடாதீர்கள். நான்காவது, ரொம்ப இயல்பா ஒரு விஷயத்தை சொல்றேனே, இன்னைக்கு உங்க சாமிக்கு பல எதிரிகள் இங்க இருப்பீங்க, அது இருக்கும். உங்க சாமியாருக்கு எகெயின்ஸ்டா
பின்னாடி குழி தோன்றது, நோண்டுறது, அவரை திட்டுறது, அவர் தும்முனார்னா அதுக்கு 10 விளக்கம் தர்றது, அதெல்லாம் நடக்கும். அது எல்லா ஊர்லயும் நடக்கும். நீங்கெல்லாம் யார் தெரியுமா? உங்களை நீங்க இன்னைக்கு பரிசோதனை செஞ்சு பாருங்க. என்னுடைய 16 வருட அனுபவம் இது. எப்படி தெரியுமா நீங்க எதிரியா மாறுவீங்க எங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு எனக்கு வாய்க்கா வரப்பு தவறாரா? உங்களுக்கு எனக்கு என்ன கடன் தொல்லை பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப ஏன் நீ எதிரியா மாறுனீங்க? ஒரு குருவினுடைய எதிரியா நீங்க எப்ப தெரியுமா மாறுறீங்க? உங்களின் சார்பாக நாங்கள் இருக்காத போது. இந்த வார்த்தையை தயவு செஞ்சு உள்வாங்கிக்காங்க. என்றைக்கெல்லாம் உங்கள் சார்பாக, இந்த வார்த்தை முக்கியம், உங்கள் சார்பாக நாங்கள் பேசவில்லையோ, உங்கள் சார்பாக நாங்கள் செயல்படவில்லையோ, உங்கள் சார்பாக நாங்கள் இருக்கவில்லையோ, மேபி இப்படி கூட சொல்லலாம், உங்களுக்கு அடிமையா நாங்க இல்லைன்னா, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சோம்னா நாங்க உங்க நண்பர், நீங்க சொல்றத நாங்க செய்யலன்னா நாங்க உங்க எதிரி. நோ, குருக்களை எதிரிகளாக பார்க்காதீர்கள். உங்க சார்பாக அவர் பேசவில்லை, உங்கள் சார்பாக அவர் செய்யவில்லை, உங்கள் சார்பாக அவர் வாழவில்லை என்பதற்காக தயவு செய்து அவரை எதிரியாக பார்க்காதீர்கள், எதிரியாக மாற்றாதீர்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் உங்களுக்கு அடிமையா தான் நிற்பார். தயவு செய்து மக்கள், இந்த 4 சோதனைக்குள்ளாகும், வளைந்து கொடுக்கிற சோதனைக்குள்ளாக, உங்களிடம் நற்பெயர் எடுப்பதற்கான சோதனைக்குள்ளாக, அதிகாரத்தை பெறுவதற்கான சோதனைக்குள்ளாக, உங்களுக்கு சார்பாக நாங்கள் இருக்க வேண்டும் என்கிற சோதனைக்குள்ளாக எங்களை வீழ்த்தி விடாதீர்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், குருத்துவம் மகிமையானது. குருக்கள் கடவுளால் மிக மிக விருப்பமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே அவங்கள மதிங்க, மதிங்க. நான் உங்களுக்கு மேலெல்லாம் கிடையாது, பண்ணையார்லாம் கிடையாது, ஆலந்தில பண்ணையார் கிடையாது உங்க பங்குசாமியார். அவர் பணியாளர் தான், வேலைக்காரன் தான், அது அவர் செய்வார். நான் வேலைக்காரங்கிற மனநிலையோட உங்க பங்குசாமியார் செய்யட்டும். ஆனா நீங்க அவரை அடிமையா வேலைக்காரரா பார்க்காம கடவுளுடைய பிரதிநிதியா பாருங்க. அவர் வேலைக்காரன், அவர் வேலையை செய்யட்டும். இன்னைக்கு கூட உங்க பங்குசாமியாரை பார்த்தேன்னா, நான் வந்துட்டு இருந்த 2 வாளியில தண்ணி எடுத்துட்டு மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு கிடந்தார். நான் கேட்டேன், என்ன ஃபாதர் வேலை பார்த்தீங்க? உனக்கு கேட்டேன், உங்க பசங்களை கூப்பிட வேண்டியதானே? அவன்லாம் வரமாட்டான்ல ஃபாதர். அவர் வேலைக்காரர் தான், அது செய்யட்டும், அவரு செய்யட்டும், வேலைக்காரனா. ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க? மறு கிறிஸ்தா பாருங்க, கடவுளுடைய பிரதிநிதியா பாருங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறவருன்னு பாருங்க, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவருன்னு பாருங்க, நற்கருணை ஆண்டவரை மேலிருந்து கீழே கொண்டு வர்றவருன்னு பாருங்க. எப்பொழுதுமே இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்காங்களேன். உங்க வீட்டில இருந்து ஒரு சாமியாரா நீங்க ஒருத்தரை அனுப்பி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி பார்ப்பீங்க? உங்க பிள்ளையா பாருங்க. பைபிள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாருல, பேதுரு கேட்கிறார், ஆண்டவர் நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு பதில் மொழியா, 100 மடங்காக எல்லாத்தையும் தருவேன். எல்லாத்தையும், பெற்றோர் சகோதரிகள் எல்லாத்தையும் நான் 100 மடங்கா தருவேன்னு சொல்லிட்டு அடுத்தது பெரிய ஆப்படிப்பார். ஏன்னா அத்தோடு சேர்த்து துன்பத்தையும் தருவேன் பார், பாடுகளையும் தருவேன். அது ஃபைன், அது நாங்க தாங்கிக்கிறோம். ஆனா நீங்க குருக்களை உங்க வீட்டு பிள்ளையா பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. நான் இப்போ ஒரு உதாரணத்தை பற்றி இப்போ அப்படியே அட்ரஸ்ல நடக்கிற ஒரு காரியத்தை சொல்றேன். ஃபாதர் பேரை நான் சொல்லலை, ஏன்னா ஒரு ஃபாதர் இப்போ அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் அட்மிட்டட், அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக், ரைட்? பிரெயின் ஸ்ட்ரோக்னால இப்போ அவங்களால கையங்காலும் அசைக்க முடியல, படுத்த படுக்கையாவே இருக்கிறாங்க. என்ன தெரியுமா பிரச்சனை? அவங்கள கவனிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் கிடையாதுன்னா, வேலையாளர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க 10 நாளா. யாராவது ஒரு முழு நேர பணியாளர் அந்த ஃபாதருக்கு கிடைச்சா அவங்களோட அந்த முழு நேர பணியாளரை வச்சிடலாமேங்கிறதுக்காக கடந்த 10 நாட்களா அந்த குருவானவருக்கு ஒரு வேலையாளர் தேடுறாங்க, யாருமே கிடைக்கல. ஆனா அந்த சாமியார் தான் இதே மாதிரி பங்குல மாங்குன்னு 5 வருஷம் வேலை பார்த்தார். நம்ம எப்படி தெரியுமா குருக்களை பயன்படுத்தி கசக்கி புழிஞ்சு தூக்கி தூர போட்டுருவீங்க.
இந்த பங்குல இருக்கங்காட்டினா சாமியார். இந்த பங்கு விட்டு இவர் மாறி போயிட்டாருன்னா அப்படியே கசைக்கு புழிஞ்சு தூர குப்பையில போட்டுருது. அவ்வளவுதான், அவர் முடிஞ்சு போச்சு, அடுத்த சாமியார். நான் என்ன கேட்கிறேன்னா, அதுக்கப்புறம் கூட இருக்கிற வரையாவது அன்பு செய்யுங்க. அந்த 5 வருஷம் இருக்கிறாங்களே, அந்த 5 வருஷமாவது அவங்கள நேசிங்க. உங்க விட்டு பிள்ளையா பாருங்க, தப்பு செய்வாங்கன்னா யோசித்து பாருங்க. நான் உடனே இப்படி பேசுறதுனால உடனே இவருக்காக பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. எல்லா குருக்களையும் தான் நான் பேசுறேன். நாங்க தப்பு செய்வோம் அப்படின்னா ஒரு அப்பாவா அம்மாவா நேர்ல வந்து பேசுங்க எங்க கிட்ட. ஏன் பின்னாடி பேசுறீங்க? நாங்களும் மனுஷங்க தானே, ஏதோ வானத்திலும் தொப்படிலாம் குதிச்சு இங்க வரல. ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்து இந்த மண்ணுல விளையாடி தவறுகள் செய்து திருந்தி இப்பவும் பலவீனத்தோட தான் இங்க சாமியாரா இருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. தவறு செய்கிற பொழுது நேரடியாக வந்து, ஃபாதர் இப்படி பண்றீங்களே, கொஞ்சம் விருப்பம் இல்லை ஃபாதர், இதை மாத்திக்கிட்ட நல்லா இருக்குமே ஃபாதர், நிச்சயமா மாறுவாங்க. உங்க வீட்டு பிள்ளையா பாருங்க. தயவு செய்து தூக்கி எரிஞ்சிடாதீங்கன்னா குருக்களை. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தவர்கள். நீங்க நினைக்கலாம் அது எப்படி, எல்லாம் தானே இருக்கு. எங்க ரூமுக்குள்ள வந்தாதான் தெரியும். எங்க ரூமுக்குள்ள நாங்க தனியா இருப்போம் பாருங்க. நான் கிறிஸ்துபுரத்துல வச்ச அந்த வார்த்தையை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க ஃபாதருக்கும் அப்படிதான் இருக்கும். கிறிஸ்துமஸ் திருவிழா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஜெகஜோதியா இருக்கும். திருப்பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாமியார் தனியா, நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா யாருமே இருக்க மாட்டா, தனியா வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். அதான் எங்க நிலைமை. நேசிங்க குருக்களை, நேசிங்க குருக்களை, மதிங்க. அதனாலதான் திருச்சபை மக்களுக்கு தரக்கூடிய கட்டளைகள் ஒன்று, குருக்களுக்கு தங்களாலான உதவிகளை செய்வது. நாங்க பண உதவியெல்லாம் கேட்கல, ஆத்தும ரீதியா எங்களை அன்பு செய்யுங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தரா பாருங்க, நேசிங்க. இந்த குருத்துவம் அற்புதமானது. அந்த குருத்துவத்தை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சு குருக்களை இப்படி அன்போட நடத்துவீங்கன்னா அவரும் உங்க வீட்டு பிள்ளை மாதிரி இறங்கி வேலை செய்வார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.